இப்போ WHO என்ன சொல்லுது கவனிங்க, இது WHO ரிப்போர்ட். நடக்க போறதை பத்தி அவங்க எழுதியிருக்கிறாங்க. 2025 இதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிக பெரியதான ஒரு டிசீஸ், கொரோனாவை விட மோசமானது ஒன்று வருகிறது. அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது WHO உடையதான செக்ரட்டரி டெட்ராஸ் அனந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது கொரோனாவை விட இப்போ ஏற்கனவே இப்போ ஒருவேளை கொரோனா நீங்கள் நினச்சிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரீட்டி, அப்படின்னா ட்ரீட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எல்லாரையும் சைன் பண்ண போட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளையும் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. WHO என்ன சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கே சுகாதார கேடு வரப்போகுது, கொரோனா விட ஒஸ்ட் சினாரியோ ஒன்று ஏற்பட போகுது. திருப்பியும் சொல்கிறேன், இது எதுவும் நான் உங்களுக்கு கதை சொல்லலை, ஏதோ செய்தி சொல்லிட்டு போகிறதா இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பாய்த்தான் சொல்கிறோம். இந்த 3 நாள் கூட்டங்களும் உங்களுக்கு எச்சரிப்பாகத்தான் சொல்லப்படுது. இது பாதிக்கும்னு உங்களை சொல்லலை, வரப்போகுதுன்னு சொல்கிறோம். வரும்போது நீங்களும் உலகத்தார் மாதிரி என்ன ஆகக்கூடாது, கலங்கி தவிக்கக்கூடாதுன்றதுக்கு தான் கர்த்தர் முன்பதாகவே சொல்கிறார். நம்ம ஆண்டவருடைய திட்டம் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்னதை செஞ்சு நான் தேவன்னு நிரூபிக்கணுன்றது அவர் பிளான் கிடையாது. அவரோட திட்டம் என்னென்னா, அவர் ஒன்று சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நாம் மனம் திரும்பிட்டோம்னா அதை நடத்தாமல் அவர் நிறுத்திடுவார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறது. இப்போ ஆகாபுக்கிட்ட போய் சொல்கிறாரு, நீ பிழைக்க மாட்ட, சாக போகிறேன்னு. இப்போ போய் எலியா சொல்கிறார் ஆகாபுக்கிட்ட, ஆண்டவர் சொல்லிட்டாரு, கட்டில் மேலே ஏற நீ என்ன மாட்ட, இறங்க மாட்ட, சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டார். வசனம் சொல்லுது, ஆகாப் மனம் கசிந்து அழுதான். என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட அழுத உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, போய் எலியா கிட்ட சொல்கிறாரு, பாத்தியா ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா. இப்போ கர்த்தர் அவங்ககிட்ட சொல்ல சொன்னதுக்கு ரீசன் என்ன, அப்புறம் அவன் தாழ்த்தணுங்கிறது. ஆனால் தீர்க்கதரிசியோட மைண்ட் என்னவா இருக்கும் தெரியுமா, சொன்ன தீர்க்கதரிசி எப்பவுமே நான் சொன்னது நடக்கணும். அதான் யோனாக்கும் எலியாவுக்கும் உள்ள வித்தியாசம். யோனாவுக்கு நான் சொன்னேன், அது நடக்கலை. ஆண்டவருக்கு நான் உன்னை சொல்ல சொன்னதே நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான். இதை புரியணும் முதல்ல நமக்கு. இப்போ கூட உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் வரப்போது, நீங்களாம் ஒரு வழி ஆக போகிறீங்க, அப்படி இல்லை, இவையெல்லாம் நடக்க போது, இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஏன்னா இது சபை பண்ண தப்பு இல்லை, இது உலகம் பண்ண தப்பு. அந்த தப்பினுடைய விளைவு அவங்க நியூக்ளியர் வெடிச்சாங்க, கடலை நாசம் பண்ணாங்க, பூமியை நாசம் பண்ணாங்க, அதனுடைய விளைவு நடக்க போது. அது நடக்கும் பொழுது நீங்களும் நானும் கலங்காதபடி பத்திரமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்கறதான முன்னெச்சரிக்கை இது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க யூஸ்வலானா, இவர் வந்தாலே இப்படி தாங்க சொல்கிறாரு எதையாவது. இது 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 உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு புரியல பாருங்க. எகிப்து முழுக்க சங்காரம் நடக்கும், தலைப்பிள்ளை சாகும், அப்படி எடுத்துப்பீங்களா? இல்லை ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் நடக்காது, இதை எடுத்துப்பீங்களா? நீங்கள் எகிப்தில் நடக்குதுன்னு பயந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயும் நடக்கும். என் வீட்டுக்குள்ளே நடக்காதுன்னு விசுவாசமாக இருந்தீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. இவ்வளோதான் வித்தியாசமே. அப்போ சொல்கிற விஷயத்த எந்த கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்றதெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ இப்போ சொல்கிறதோடைய நோக்கம் என்ன, எச்சரிப்பாக சொல்லப்படுது. அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஆகாது அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு காஷன் கொடுத்துட்றாரு. நான் கொடுக்கலாம் பரவாயில்ல, ஆண்டவர் வேதத்தில் கொடுத்துருக்காரு. இது WHO சொல்லுது. அடுத்த சில வருஷங்கள் திருப்பி நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 2018 இப்படி சொல்லும் போது தான் ஒரு சிலர்லாம் அப்படியே கேஷுவலாக, அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். திருப்பியும் சொல்கிறேன், இந்த கிருபையின் காலம் 2000 வருஷமாக இருக்குது. இந்த கிருபையின் காலத்தில் குருசேடர்ஸ்ன்னு சொல்லி சிலுவை போர்கள் நடந்திருக்கு. இதே முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், இதே மாதிரி கொரோனா வந்திருக்கு, பெரிய பெரிய பேரழிவுகள், சுனாமி எவ்வளோ நடந்திருக்கு. இதெல்லாம் எந்த காலத்தில் நடந்துச்சு? இதே கிருபையின் காலத்தில் தான் நடந்திருக்கு. நீங்கள் கிருபைன்னு பொய்யான மாயை பற்றி கொண்டு என்ன பண்ணுறீங்க, கிருபையை போக்கடிக்கிறீர்கள். கிருபை இருக்கு, அது என்ன அர்த்தம், கிருபை இருக்கிறதுனால நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு நடுவில் உன்னையும் என்னையும் பாதுகாப்பார், அதான் கிருபை. தம்மை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் பத்திரமா வச்சுக்கொள்றார், அதான் கிருபை. இப்போ நம்ம கிருபைனா என்ன நினைக்கிறோம், இது எதுவுமே அது எப்படி நடக்காமல் இருக்கும்? கர்த்தர் சொன்ன வார்த்தை அது நடக்கத்தான் செய்யும். கவனிங்க, இது WHO சொல்லியிருக்கு. அடுத்து இது அவன் 2024 சொல்லிட்டான். நல்லா கவனிங்க, 2018 அவர்கள் சொன்னது 2020 நடந்துச்சு. திருப்பி 2014 24 சொன்னது 24 நடக்கும் நான் சொல்லல, எப்போ நடக்கும் தெரியாது. ஆனால் அவங்க வேர்ல்டுக்கு கொடுக்க வேண்டிய காஷனை கொடுத்துட்டாங்க. கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வருகிறது, நீங்கள் அதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை போடுங்க, எல்லா நாடுகளுடைய சுகாதாரத்தையும் எங்களுக்கு எழுதி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், மாத்திரை கொடுக்குறோம். இது அந்திகிறிஸ்து ஆட்சிக்கான ஆயத்தத்துக்கான ஒரு வழி.
இப்போ அடுத்து அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ என்ன மாத்திரை போடணும், நீங்கள் என்ன விதமான காரியங்கள் செய்யணும், உங்களுக்கு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சிப்பு ஒன்று கொடுத்து உங்களை மானிட்டர் பண்ண தொடங்கிடுவாங்க. நீங்கள் அதை பைபிளில் சொல்லியிருக்கு சிப்புன்னு சொன்னால் போட மாட்டீங்க. அதுவே உங்களை சாக விடாமல் பண்ணுறதுக்கான மாத்திரை, உங்களுடைய பிபி, உங்கள் சுகர் எல்லாத்தையும் அது செக் பண்ணும். ஹார்ட் அட்டாக் வருதுன்னா முன்னாடியே சொல்லும். உங்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை கொண்டு வரும்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுவோம் இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து அறிவு பொத்துக்கு பாருங்களேன். நம்ம எப்போவுமே நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல குணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு போய் அதை செய்யறது. கேட்டால் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுத்துருக்குறார், செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளை வந்து இப்படி சொன்னால் போட மாட்டோம்னு அவனுக்கு தெரியும். வலது கையில் நெத்தியில் என்ன செய்ய மாட்டோம், முத்திரை. இப்போ பாருங்கள், நாய்களுக்கு சிப்பு போட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? போட சொல்லியிருக்காங்கன்னா எல்லா தெரு நாயிலேருந்து எல்லா நாய்க்கு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வீட்டு நாய்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்து தெரு நாய்க்கு போட போகிறாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாய்களுக்கு போடுகிறார்கள், மனுஷனுக்கு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல எங்கே செக் பண்ணுவாங்க? சிப்பு உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சுன்னு அர்த்தம். சிப்பு உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் சிப்பு போட்டு எல்லாத்தையும் நாங்கள் 2015-14 சேலத்தில் ஒரு நாய்க்கு சிப்பு போட்டதை பார்த்தோம். அந்த சிப்பை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணால் அல்லது அதை சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. நான் சொல்கிறதெல்லாம் இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு நமக்கு தெரியாமல் நாடு அட்வான்ஸ்டாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு சிப்பை ஸ்கேன் பண்ண உடனே கண்கூடாக பார்த்தது, அந்த நாயோட பேர் இருக்குது. அது நியாயம், எனக்கு பேர் மறந்துருச்சு, பப்பின்னு வேணால் வச்சுக்கோங்க. ஒரு ஏன்னா எக்ஸுன்னு வைக்க முடியாது, ஏன்னா அவனு டிசீஸ் எக்ஸுன்னு தான் வச்சுருக்கான், அதுக்கு சொல்கிறேன். பப்பின்னு வச்சுக்கோங்க. அதில் என்னங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? இந்த பப்பியோட அப்பா அம்மா யாருன்னு அதில் இருக்குது, பேர் இருக்கே, சரியா? அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல. அந்த பப்பியோட அப்பா அம்மா இருக்காங்களா 2 பேர், அவங்களுடைய அப்பா அம்மா யார், அதாவது பப்பியோட 2 தாத்தா பாட்டி யாருன்னு அதில் இருக்கு. ஸ்கேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. எங்கே போனாலும் காணாமல் போச்சுன்னா கண்டுபிடிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள டெக்னாலஜி. இது நடந்தது. இப்போது கம்பல்சரி ஆகுது, ஃபைன் போடுறாங்க தானே, கம்பல்சரி ஆகுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனுக்கு வருது. இப்போவாவது உங்களுக்கு உணர்வு வரணும். உலகத்தானுக்கு வராது. உலகத்தானை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி. நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பு, வீட்டு வாசலில் இருக்கிற நாய் வரைக்கும் சிப்பு வருது. இனி உள்ளே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த வார் முடியட்டும். இப்போ நம்ம பார்த்தோம்ல வார், இந்த வார் முடியட்டும். நீங்கள் பாருங்க, மிகப்பெரியதான ஒரு பாதுகாப்பு அமைப்புன்னு ஒன்று உருவாக்குவாங்க. செத்து போனவன் உயிரோடு இருக்கிறவன தெரியல, எவ்வளோ பேர் செத்தாங்க, எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க தெரியல, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட தெரியல. ஸோ எவ்ரிபடி மஸ்ட் ஹேவ் ஒரு சர்வைலன்ஸ். எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒன்று காரியம் போடணும்னு ஒரு ரூலே வரும், சட்டம் வரும். அதோடைய முன்னோட்டம் தான் வேக்சின் சர்டிஃபிகேட். வேக்சின் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் வெளியே வரணும். வேக்சின் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உனக்கு வேலை. வேக்சின் சர்டிஃபிகேட் இருந்தால் ஸ்கூலுன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி வேக்சின் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக இதை யோசிங்க. இப்போ நாய்க்கு போகிற சிப்பை யோசிங்க. இப்போ சொல்கிறாங்க அதை போட்டால் தான் நாய் இருக்கணும், இல்லை உனக்கு ஃபைனு சொல்கிறான்ல, அதே கருத்தை உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. வேக்சின் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக இந்த சிப்புக்கு பதிலாக அவங்க சொல்ல போகிறாங்க, இது போட்டால் தான் உங்களுக்கு வேலை, இல்லைன்னா உங்கள் பேங்க்கு வேலை செய்யும். ஒரே நாள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சாலும் ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கு தான் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, கேஷ்லேருந்து டிஜிட்டலுக்கு போகிறாங்க. டிஜிட்டலுக்கு போய் உங்கள் கையிலேயே கேஷ் இல்லாத நிலைமை கொண்டு வராங்க. நான் லிட்டரலாக ஒரு எக்கனாமிஸ்ட்டை பேசினேன். அவர் சொல்கிறாரு, கேஷ் சிஸ்டம் 80% குறைஞ்சிருச்சான். மக்கள் இப்போ எங்கே போயிட்டாங்களாம், டிஜிட்டலுக்கு போயிட்டாங்களாம். 80% டிஜிட்டலுக்கு போயிடுச்சான். ரோட்டில் பழம் விற்கிறவர் QR கோடோட உட்காந்துருக்காரு. ஆமாம் தானே? அங்கே ஆரம்பித்து வேர்ல்டு பேங்க் வரைக்கும் எல்லாமே எங்கே இருக்குது, டிஜிட்டல் ஆயிடுச்சு. 80% டிஜிட்டல். இப்போ அவன் சொல்லுவான், இப்போது கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வரும், வந்துச்சு, கொரோனா வந்துச்சு. அதே மாதிரி இது வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அத்தனை பேரும் வேக்சின் சர்டிஃபிகேட். அதுக்கு பதிலாக ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் எல்லாருக்கும் புது விதமான சிப்பு ஒன்று போட போகிறோம். இது எதுக்காகனா, இனி ஃபியூச்சரில் எவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும் இது கண்டுபிடிச்சிரும். உங்கள் உடம்புக்குள்ள கிருமி வந்தோன்னா அது சொல்லிடும், என்ன இருக்குன்னு சொல்லிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, போய் டெஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை. அங்கே போய் நின்ன உடனே அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்கள் பாடியில் என்ன இருக்குன்னு அது காட்டி கொடுத்துரும். இது மஸ்ட் ஆக்கிடுவாங்க, மஸ்ட். இப்போ நீங்கள் போட முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு ஒன்று அவங்க சொல்லுவாங்க. எப்படி இப்போ வேலைக்கு வராதுன்னு சொன்னாங்களோ வேக்சின் சர்டிஃபிகேட்டுக்கு, அதே மாதிரி சொல்லுவாங்க, உங்கள் ஃபோனை இதில் கணக்கணும், உங்கள் ஃபோன் நம்பரை இதை மாற்றணும், உங்கள் ஆதார் நம்பரை இதை போடணும், இனிமேட்டு இது இல்லாட்டி உங்களுடைய ஃபோனில் இருக்கிற எதுவுமே வேலை செய்யாதுன்னு சொல்லிடுவாங்க.
என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. உங்கள் ஃபோன் இன்னைக்கு முழுவதுமாக ஷட் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கெட்டுற தூரத்தில் இருக்கு, கண்ணுக்கெட்டுற தூரத்தில் இருக்கு. வீட்டு வாசலில் இருக்கிற நாய்க்கு வந்துருச்சு, உள்ளே வரக்கூடிய காலகட்டம் மாத்திரம் பாக்கி. நீங்கள் வெறும் நாயாக பார்க்குறீங்க. அவங்க நாயை வந்து ஒரு பைலட் மெத்தட், ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இதாக பார்க்குறாங்க, டெஸ்டிங் முடித்து சக்ஸஸ் ஆன உடனே உள்ளே வந்துடுவாங்க. ஸோ நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமான அடையாளம். எல்லாருக்கும் அதுக்கு தான் இந்த ட்ரீட்டி. இதை நீங்கள் சாதாரண ட்ரீட்டியாக பார்க்குறீங்க, இதுக்கு பின்னாடி தான் அவங்களுடைய திட்டமாக இருக்கு. இதை நீங்கள் தடுக்க முடியுமா? முடியாது. நீங்கள் போய் WHO பேசுவீங்களா? நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். முதல்ல உங்களை மதிக்கவே மாட்டான். அவன் கவர்மெண்ட்டே மதிக்க மாட்டான், WHO யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஒரே இப்போ தெரியுமா, நம்மளுடைய மொத்த மெடிசனில் இங்கிலீஷ் மெடிசன் அத்தனையும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கொரோனா நேரத்தில் டோலோ 650 உங்களால் வாங்க முடியாது தெரியுமா? வாங்க முடியாது. நிலைமை வந்துச்சா இல்லையா? டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அவங்க டோலோ 650ன்னு சொன்னாங்க. ஒரு சாதாரண டோலோ 650 கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அவங்களால மொத்த மெடிசனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். உலகம் சர்வாதிகாரத்தின் கைக்கு போய் கொண்டிருக்கிறது. உங்களை அறியாத சர்வாதிகாரம் ஒன்று உருவாகிறது. இயேசு சொன்ன கடைசி காலம். இப்போ அந்த மங்கின நிறமுலை குதிரை இருக்குல்ல, இப்போ வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். திருப்பி சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரை. பின்னாடி வர வெண்மையான குதிரை யாரு? பெருமையான வெண்மை. இந்த மங்கின நிறத்துக்கு பின்னாடி என்ன வருது? வெண்மையான குதிரை ஒன்று வருகிறது. அப்படித்தானே இருக்குது. அதே காரியம்தான் இதுலையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரத்திலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். சகரியாவின் புஸ்தகத்தில் இருக்கு 6ஆம் அதிகாரத்தில். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பின்னாடி என்ன வருது? வெண்மையான குதிரை வருது. அப்போ இந்த வெண்மையான குதிரை தான் சர்வாதிகாரம். எப்படி சொல்றீங்க? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் வசனம். வில்லுனா என்ன? உடன்படிக்கை. எங்க இருக்கு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வானத்தில் என் வில்லை வைத்தேன். அந்த வில்லுங்கிறது எதுக்கு அடையாளம்? கர்த்தர் பண்ற உடன்படிக்கை அடையாளம். அப்ப இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்றான. என்னது இது? என்ன உடன்படிக்கை? தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, வாசிங்க. ஆன்டி கிரைஸ்ட பத்தி இருக்கு. அவன் கொண்டு வர உடன்படிக்கை, அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி 3 வருஷம் கழிச்சு, 3.5 நாள், வாரம் பாதி சென்ற போனா 3 நாள், 3 வருஷம் கழிச்சு வரக்கூடியதான உபத்திரவ காலம். உபத்திரவம், மகா உபத்திரவம். அந்த அவன் கொண்டு வரும்போது எதை கொண்டு வரான்? அவர் அநேகருக்கு, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. உடன்படிக்கைக்கு இன்னொரு வார்த்தை தான் ட்ரீட்டி. உடன்படிக்கைக்கு இன்னொரு வார்த்தை என்ன? ட்ரீட்டி. பின்னாடி வருது வெள்ளை குதிரை, பின்னாடி வருது. இப்போ மங்கின நிறமுள்ள குதிரை முடிஞ்ச உடனே பின்னாடி இந்த குதிரை வரும். அந்த வெள்ளை குதிரைக்கு, அந்த மங்கின நிறமுள்ள குதிரைக்கு பின்னாடி வர வேண்டிய வெள்ளை குதிரைக்கான ஆயத்தம் தான் நடந்துகிட்டு இருக்குங்கிற. இப்போ மிக முக்கியமான இடத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம். அதான் இப்போ இது நம்ம காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனம். இப்போவும் கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன், இந்த வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதனால கர்த்தர் இதற்கு நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஏன் வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு? இப்போ மங்கின நிறமுள்ள குதிரை உள்ள நுழைஞ்சிருக்குது. அடுத்த சில வருஷத்துல இது அப்படியே நடக்கும், 4 ஒண்ணா நடக்கும். அதுக்கு பின்னாடி வெள்ளை குதிரை வரும். அதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி. நல்லா கவனிங்க. 8ஆம் அதிகாரத்தில் தான் அவனுடைய காரியம் தொடங்குது. 6ஆம் அதிகாரத்தில் இது முடியுது. 7ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போகுது. 8ஆம் அதிகாரத்தில் இது ஆரம்பிக்குது. அதுல என்ன வாசிக்கிறோம்? அவனுக்கு ஒரு அவன் வில்லை பிடித்திருந்தான். 6:2. அவனுக்கு ஒரு கிரீடம், அவன் தான் கிரீடம் கொடுக்கப்பட்டது. இதான் அந்தி கிறிஸ்து. உலகத்தை ஜெயிக்க போறான், அவனுக்கு ஆட்சி கொடுக்கப்படுது, கிரீடம் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவர்களை ஜெயிக்கும்படிக்கு
அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஜெயிக்கும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். வேதம் சொன்னபடி வெள்ளை குதிரை பின்னாடி ரெடியா இருக்கு. இப்போ நாம மங்கின நம்மள குதிரையின் காலத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வெள்ளை குதிரையின் காலத்தில் வர வேண்டியதான ட்ரீட்டியை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் சைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க போய் வீட்டில் சும்மா நெட்ல போட்டு பாருங்க, 7 யூரோப்பியன் யூனியன் 7 இயர்ஸ் ட்ரீட்டின்னு போட்டு பாருங்க. அடுத்து வரக்கூடிய வல்லரசு ஆன்டிகிரைஸ்ட் கவர்மெண்ட் அவங்க தான். அவங்க 7 வருஷ உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இப்போ எல்லாரோடையும். அதில் ஒரு பங்கு தான் இந்த WHO. வேதம் சொன்ன கடைசி காலத்தின் மங்கின நிறம் உள்ள குதிரை நம் கண்களுக்கு முன்பாக ரெடியாக இருக்கு.